ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஃபேஸுக்கும் சரி நம்ம ஹேருக்கும் சரி ஒரு பெஸ்ட் நேச்சுரலான மாய்ஸ்சரைசர் தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே செய்யக்கூடியது, ரொம்ப பொலிவாக அழகாக மின்றதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது செஞ்சு வச்சுட்டோம்னா 10லேருந்து 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லாவும் இருக்கும். வாங்க நம்ம எப்படி நேச்சுரலாக ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு வந்து நம்ம மாஸ்க் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுவோம். அதே மாதிரி வெளியே போகிறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போடுறது, அந்த மாதிரி நீங்கள் 1-2 விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஹேருமே ட்ரை ஆகாமல் நல்லா சைனிங்காக கொண்டு வர்றதுக்கும் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. ஸோ நம்ம நேச்சுரலாகவே வீட்டில் எப்படி ரோஸ் வாட்டர் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரோஸ் அப்படின்ற போது நீங்கள் பன்னீர் ரோஸ் தான் எடுக்கணும். நான் வந்து மதுரைக்கு போகும்போது அந்த சீசனுக்கு கிடைக்கும், இல்லைன்னா பூ மார்க்கெட்டில் மொத்த மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். பன்னீர் ரோஸ்லேயே டார்க் ரோஸாகவும் இருக்கும், அதே மாதிரி லைட் பிங்க் கலரில் தான் இந்த ரோஸ் கிடைக்கும். உளுந்து போயிடும், உடனே உளுந்துடும் இந்த ரோஸ் வந்து. அதை வாங்கி நான் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வைக்கணும். காய வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா அப்படியே அமுக்குனீங்கன்னா நொரன்னு சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் காய வச்சிடணும். ஒரு 4 நாளைக்கு காய வச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா நான் காய வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டிருந்தேன், அது கொஞ்சம் பூசான பிடிச்சிருச்சு அப்படின்னாங்க. என்னென்னா லைட்டாக காற்று போகிற மாதிரி இருந்தாலோ சில்வர் டப்பா அலுமினிய டப்பாலாம் என்ன ஆகுதுன்னா அந்த கூலிங் ஏறுது, அதனால சீக்கிரம் வந்து ஒரு மாதிரியா வந்து என்ன ஆகுதுன்னா பூசான பிடிக்கிற மாதிரி ஆயிருது. காற்றே போகாமல் நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக வச்சுக்கோங்க. அலுமினியத்தில் சில்வத்தில் வைக்கிறவரை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்ணாடியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1 இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் ரோஸ் அப்படின்றது லைட் பிங்க் கலரில் இருக்கும். நான் வந்து 1/4 கிலோவே 50 ரூபான்னு வாங்கினேன். கிட்டத்தட்ட எனக்கு 6 மாதம் to 1 வருஷம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்கு. ரோஸ் மில்க்குக்கு இதுதான் யூஸ் பண்ணுவேன். நான் அது வீடியோ கூட போட்டிருக்கேன், அந்த வீடியோ கீழே லிங்க் தரேன். இது லைட் மெரூன் கலரில் வரும் இந்த மாதிரி காய வச்சு எடுக்கும்போது. அதே மாதிரி இதுதான் பன்னீர் ரோஸ் அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்மெல் பண்ணிங்கன்னா அந்த பன்னீரோட வாசனை வந்து போகவே போகாது. எத்தனை மாதம் ஆனாலும் இந்த டப்பா நீங்கள் அடுத்து நீங்கள் இந்த ரோஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த டப்பாவை மோந்து பார்த்தா கூட அந்த பன்னீர் ரோஸ் வாடை அப்படி ஜம்முன்னு இருக்குங்க. இதே நீங்கள் வேறு ரோஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாடை இருக்கவே இருக்காது, அந்த வாசம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதுலேயும் நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் எப்படி மேக் பண்ணலாம் பார்க்கலாம். வீட்லேயும் 1 கிளாஸ் தண்ணி, இது 200 ml இருக்கும். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். காஞ்ச ரோஜா இதழ் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் இருக்க அளவுக்கு போட்டிருக்கேன். காஞ்ச ரோஜா இதழ் தான் போடணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 10 நாளைக்கு ஒரு தடவை செய்வேன், அதனால வந்து எனக்கு காய வச்சு எடுத்துக்கும் போது நம்ம வந்து 1 இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம 200 ml ஊற்றணும் அப்படின்னா ஒரு 150 ml வரணும், ஒரு 3/4 கிளாஸ்க்கு வரணும். அந்த அளவுக்கு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நான் காமிக்கிறேன். ஒரு 5 to 7 நிமிஷம் ஆயிடுச்சு, போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஆற வச்சிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டலாம். நல்லா ஆறிடுச்சு, நம்ம வடிகட்டிடலாம். நேச்சுரலான ரோஸ் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து பிங்க் கலரில் இருக்காது. ஆக்சுவலாக ரோஸ் வாட்டர் வந்து ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம உடனே ரோஸ் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ கூட வந்து பிங்க் கலரில் வராது, லைட்டான ஒரு கலரில் தான் வருமே தவிர நல்லா பிங்க் கலரில் வராது ரோஸ் வாட்டர். ஆக்சுவலாக இந்த ரோஸ் வாட்டர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற போது, முகப்பொரு இருக்கிறவங்க ஒன்று கட்டி பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உரசி, கட்டி பெருங்காயம் தான் எடுக்கணும், பொடி பெருங்காயம் இருக்கக்கூடாது. கட்டி பெருங்காயத்தை உரசி ராத்திரி படுக்க போகும்போது அந்த பருவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு காலை எந்திரிச்சுனே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். 2வது அப்படி இல்லை அப்படின்னா கிராம்பை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ராத்திரி படுக்க போகும்போது உங்கள் பிம்பிள்ஸ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு படுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே நார்மல் வாட்டர் இல்லை கோல்டு வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிம்பிள்ஸும் வராது. அதே நேரத்தில் பரு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளாக்காக வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பிம்பிளுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கட்டி பெருங்காயமும் கிராம்பும் தான். இந்த ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தெரியும்.
அதுக்கப்புறம் வந்து டஸ்கி ஸ்கின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி க்ளோவிங் இல்லாமல் ஃபேஸ் டல் அடிச்சிருக்கு அப்படின்றவங்க டெய்லி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் வாட்டரில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பஞ்சு இருந்தால் பஞ்சு வச்சு லைட்டாக ஒத்தனம் கொடுத்து அது நல்லா ஒரு 20 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. அப்போ உங்கள் ஸ்கின் வந்து நல்ல க்ளோவிங் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கொடுக்கும். அதே நேரத்தில் நல்ல பளபளன்னு மின்னும். நம்ம வந்து கலர் வந்து அப்படியே நம்ம இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு மாறிடுவோம் அப்படி கிடையாது. உங்களுக்கு க்ளோவிங் நல்லா கொடுக்கும், சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் மாசு மரும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஹேருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்கள் வேர் பகுதி ட்ரையாக ஃபீல் பண்ணுறவங்க எலுமிச்சம்பழ தண்ணியும் இந்த ரோஸ் வாட்டர் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தலைக்கு குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து வெட்டு வெட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெட்டு இல்லாமல் நீளமாக அந்த சைனிங்காகவும் இருக்கும். உங்கள் வேர் பகுதிகளை வந்து ட்ரை ஆக்க விடாமல் ஈரப்பதமாக இருக்கும். அதே நேரத்தில் பொடுகும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். பொடுகுக்கு பெஸ்ட் அப்படின்னாலே எலுமிச்சம்பழம் தான். அதை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். உங்கள் ஹேரும் சரி ஸ்கின்னும் சரி நல்ல க்ளோவிங்காக சைனிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ நேச்சுரல் ரோஸ் வாட்டர் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 10 நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மேக்ஸிமம் 10 நாளைக்கு தான். வெளியேயும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். ஸோ 10 நாளைக்கு மேலே வேணாம். 10 நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் ரோஸோட இலையை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.